வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ரிவ்யூ பார்க்க போற படம் அன்பே டயானா. இந்த படம் இன்னைக்கு, அதாவது ஜூலை 17ஆம் தேதி தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜமா படத்துல நம்ம கவனம் ஈர்த்த பாரி இளவழகன் தான் இந்த படத்துல கதை எழுதி இயக்கி ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியா ரம்யா ரங்கநாதன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு திரும்ப வந்திருக்க ரோஜா செல்வமணி, சேத்தன் மற்றும் நம்ம பரிதாபங்கள் கோபின்னு பல பேர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு பரத் சங்கர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஷெல்லி கலிஸ்ட் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தோட பட்ஜெட் சுமார் 6 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. சரி, படம் எப்படி இருக்கு? தியேட்டர்ல போய் பார்க்கலாமா வேண்டாமா? வாங்க முழுசா பார்ப்போம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். படத்தோட முக்கியமான ட்விஸ்டோ கிளைமாக்ஸையோ நான் இங்க உடைக்க போறது இல்ல. கதையோட ஒரு அவுட்லைனை மட்டும் சொல்றேன். படத்தோட ஹீரோ பேரு சிறுமாமில்ல சீதா கிருஷ்ணா. சுருக்கமா எல்லாரும் அவரை CSKன்னு கூப்பிடுவாங்க. பெரம்பூர்ல வசிக்கிற ஒரு பாரம்பரியமான தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த இவரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சா இருக்காரு. இவருக்கு மேஜிக் டயானா கோன்சால்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு மேல காதல் வருது. 2 பேரும் காலேஜ் படிக்கும்போது மீட் பண்றாங்க. ஆரம்பத்துல அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கலனாலும் ஒரு கட்டத்துல நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் இவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்குது. இங்கதான் முதல் தடையே வருது. அதுதான் வீடு. கிருஷ்ணாவோட அம்மா சரளா ஒரு மாவு கடை நடத்துறவங்க. அவங்க ரொம்ப சாதி பற்று உள்ளவங்க. பையனுக்கு தன்னோட சாதியில தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பா பாஸ்கர் ஒரு ரயில்வே ஊழியர். அவரு பையனுக்கு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுதான் பார்க்க போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீன் போட்டு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கிருஷ்ணா தன்னோட காதலை எப்படி காப்பாத்துனாரு, அம்மாவை எப்படி சம்மதிக்க வச்சாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட மிகப்பெரிய பலமே நடிகர்கள் தேர்வும் அவங்களோட நடிப்பும் தாங்க. ஹீரோ பாரி இளவழகன் ஜமா படத்துல பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ஒரு யதார்த்தமான நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நடிச்சிருக்காரு. கேரக்டரோட பலவீனங்களுக்கு ரொம்ப நல்லாவே உயிர் கொடுத்திருக்கிறாரு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்துல நடிச்ச ரம்யா ரங்கநாதன் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணாவே பக்காவா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வசீகரமான பேச்சும் ஹீரோ கூட இருக்கிற கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க ரோஜா செல்வமணி ஒரு சாதி பற்றுள்ள அம்மாவா சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆனா படத்துக்கே பெரிய பிளஸ் யாருன்னா அது சேத்தன் தாங்க. அவரோட காமெடி டைமிங் கச்சிதமா இருக்கு. அவரோட அப்பா ஹூமர் ஒவ்வொரு சீன்லையும் தியேட்டரை குலுக்குது. அதே மாதிரி பரிதாபங்கள் கோபி பெங்களூரு பாஷையில தமிழ் பேசி படத்துல சலிப்பான இடங்கள்ல எல்லாம் வந்து காப்பாத்துறாரு. இதுபோக செல்முருகன், நிகிலா சங்கர், இஸ்மத் பானு, சுதர்ஷன் காந்தின்னு எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமா நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் சைட்ல பார்த்தீங்கன்னா பரத் சங்கரோட மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்தோட எமோஷனல் மற்றும் காமெடி காட்சிகளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. பாட்டு எதுவும் கதையை தொந்தரவு பண்ணல. ஷெல்லி கலிஸ்டோட கேமரா, பெரம்பூரோட வண்ணமயமான தெருக்கள், சர்ச், ரயில்வே குவார்ட்டர்ஸ், ஹோட்டல்ஸ்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகா படமாக்கியிருக்கு. எடிட்டர் பார்த்தோட கட்ஸ் குறிப்பா செகண்ட் ஹாஃப் வேகத்துக்கு ரொம்பவே உதவி இருக்கு. படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸும் அந்த குடும்ப பின்னணிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நீட்டா இருக்கு. படத்துல எனக்கு பிடிச்ச பாசிட்டிவ் விஷயங்கள்னு பார்த்தா மெயினா காமெடி. முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் போக போக சிரிப்பு சரவெடியா மாறுது. குறிப்பா கடைசி 30 நிமிஷம் கிரேசி மோகன் படம் ரேஞ்சுக்கு காமெடி அடுக்கடுக்கா வருது. அடுத்து ஃபீல் குட் என்டர்டெய்னர். 2 வேற கலாச்சாரம், குடும்ப எதிர்ப்பு, சாதி மனநிலைன்னு எல்லாத்தையும் காமெடி கலந்து சொன்ன விதம் பாராட்டுக்குரியது. குறிப்பா சாதி பாரபட்சம் பத்தின ஒரு வசனத்தை ரொம்ப மெச்சூரா கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி வட சென்னையை எப்பவுமே வன்முறையா காட்டாம அங்க இருக்கிற மக்களோட கலாச்சாரம், மனித உறவுகளை காட்டியிருக்கிறது படத்துக்கு பெரிய பிளஸ். ஆனா படத்துல சில மைனஸ்களும் இருக்கு. முதல் விஷயம், இது நாம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்த ஒரு வழக்கமான காதல் கதை தான். ஊர் போர்ட மட்டும் மாத்தி வச்சா எந்த ஊர்லயும் நடக்கக்கூடிய கதைன்னு கூட சொல்லலாம். அடுத்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவா போகுது. அதனால சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அப்புறம் ஹீரோ கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருக்கலாம். அவர் ஏன் அம்மாவுக்கு அவ்ளோ பயப்படுறாருங்கிறதை உளவியல் ரீதியா தெளிவா விளக்கல. மதம், பாரம்பரியம் சம்பந்தமான விஷயங்களை சில இடங்கள்ல ரொம்ப அதிகமா பூசி ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி ஃபீல் கொடுக்கறாங்க. அதே மாதிரி பெரம்பூர்னு ரொம்ப விளம்பரப்படுத்தினாலும் அந்த பகுதியோட தனித்துவமான ரிதம் திரையில
முழுசா வரலன்னு தான் தோணுது. சரி, படத்துக்கு விமர்சகர்கள் என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா 5க்கு 3 ஸ்டார் கொடுத்து இனிமையான படம்னு சொல்லியிருக்கிறாங்க. தினமணி 3 ஸ்டார், ஒன்லி கோலிவுட் 3.25 ஸ்டார், சினிமா எக்ஸ்பிரஸ் 2.5 ஸ்டார், பிலிம்பீட் 3.5 ஸ்டார்னு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. IMDb ரேட்டிங் இன்னும் அப்டேட் ஆகல. ஆனா ஆடியன்ஸ் மத்தியில இது ஒரு கிளீன் ஃபீல் குட் மூவி, செகண்ட் ஹாஃப் சூப்பர் காமெடி அப்படிங்கிற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்குங்கிறதால வசூல் நிலவரம் இனிமேல் தான் முழுசா தெரிய வரும். குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு மனசுக்கு நெருக்கமான வெற்றி படங்களை கொடுத்த $1 மில்லியன் ஸ்டுடியோஸுக்கு இந்த அன்பே டயானாவும் வெற்றி பட்டியல்ல இடம் பிடிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நீங்க ஒரு லைட்டான ஃபீல் குட் மூவி தேடுறீங்க, சேத்தன் மற்றும் கோபியோட காமெடி உங்களுக்கு பிடிக்கும், வடசென்னை பின்னணி படங்கள் பிடிக்கும்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆனா நீங்க ரொம்ப புதுமையான கதை எதிர்பார்க்கிறீங்க, ரொம்ப வேகமான திரைக்கதை வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. என்னோட கருத்தை சொல்லணும்னா, அன்பே டயானா ஒரு பிளசண்டான படம். வழக்கமான கதை தான் என்றாலும் செகண்ட் ஹாஃப் காமெடி படத்தை காப்பாத்திருது. 4 ஸ்டாருக்கு நான் கொடுக்கறது 3 ஸ்டார். மனசு லேசாக்க ஒரு படம் தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். இந்த படம் பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க பார்த்துட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் புது பட ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோல பார்ப்போம். தமிழ் சினிமா வாழ்க, ரசிகர்கள் வாழ்க. பை பை.